Hi guys, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய பாப்அப் பாக்ஸஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். நான் என்னென்னு சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பாப்அப் பாக்ஸஸ் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். .html அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய பாப்அப் பாக்ஸஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் முதல் 3 டைப் ஆஃப் பாப்அப் பாக்ஸஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது அலாட் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. செகண்ட் இருக்கக்கூடியது கன்ஃபார்ம் அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்குது. ஓகேவா, கன்ஃபார்ம் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. தேர்ட் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ப்ராம்ப்ட் பாக்ஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி 3 பாக்ஸஸ் தான் இருக்குது. இதுதான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல எப்பவும் போல நம்ம என்ன பண்ணிக்கணும், HTML அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க, ஹெட் செக்ஷன் டைப் பண்ணிக்கோங்க, டைட்டிலுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பாப்அப் பாக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லி இந்த இடத்துல கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பாடி டேக்குள்ள நான் என்ன பண்ணிட போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், நமக்கு தேவையான டைட்டில் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. H1ல இந்த மேலே இருக்கக்கூடிய ஜாவா ஸ்கிரிப்ட் பாப்அப் பாக்ஸஸ் ஆஃப் அப்படின்னு இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல டைட்டில் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு எப்படி ஒர்க் ஆகணும், அலாட் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். பட்டனில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரை இட் அப்படின்னு நான் சொல்லி அந்த பட்டனுக்கு ஒரு நேம் ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பட்டனை எனக்கு கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா என்னோட மை ஃபங்க்ஷன் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா, டிஸ்பிளே அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷனை எழுத போகிறேன். அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், ஸ்கிரிப்ட் டேகை எழுதணும். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க, ஸ்கிரிப்ட் டேகை எழுதி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ள டிஸ்பிளே அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் அலாட் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இல்லை இந்த இடத்துல வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா ஐஎம் ஏ அலாட் பாப்அப் பாக்ஸஸ் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல போய் இதை காப்பி பாத் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட ஏதாவது ஒரு ப்ரௌசரில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ட்ரை இட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ட்ரை இட்டை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் எனக்கு டிஃபால்ட்டாக நம்ம என்ன மெசேஜ் கொடுத்தோம், வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் அப்படின்னு நம்ம கொடுத்தோமா, அந்த கண்டென்ட் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற பட்டன் இன்பில்டாகவே இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே போய் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா அலாட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் சொல்லும் போது இங்கே ஏஐ வந்து எனக்கு காட்டுது. இது என்னது, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய அலாட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்பில்ட் மெத்தடா இருக்கும். இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஸ்பிளேல ஒரு சிம்பிள் பாப்அப் டயலாக் பாக்ஸஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்க கொடுத்த ஸ்பெசிபிக் மெசேஜும் ஓகேங்கிற பட்டனும் நமக்கு எனேபிளா இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இப்போ இதுதான் நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மெயினான ப்ராசஸ். இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா இருக்கும். இப்போ இதுதான் நமக்கு வந்து மெயினாக இருக்கக்கூடிய ஒரு அலாட் பாப்அப் பாக்ஸஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் அலாட் பாப்அப் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ப்ராம்ப்ட் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ப்ராம்ப்ட்டுக்கு டி வரும், நான் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிட்டேன், நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாப்அப் பாக்ஸஸ் அப்படிங்கிறது டைலாக் பாக்ஸஸ் மாதிரி வர வைக்கும். அலாட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, நார்மலாக நமக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த பட்டன் கிளிக் ஆன உடனே நமக்கு என்ன வரணும் அப்படி நமக்கு என்ன கண்டென்ட் ஷோ ஆகணுங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாக்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கு அடுத்து ப்ராம்ப்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஓகே கைஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். க்ரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.